வந்து வெறும் டைனிங் டேபிள் உட்கார வச்சிருக்கீங்க? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ பாட்டு திங்கறத பத்தி பேசிட்டு இருக்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் முதல்ல யோசிங்க. நம்ம ஏன் பேசாம ஒரு டாக்டரை பார்க்க கூடாது? போலாமே. தொண்டை சரியில்லைன்னு இஎன்டி டாக்டர் கிட்ட போலாமா, இல்ல 4 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு மென்டல் ஹாஸ்பிட்டல் போலாமா? பேசாம நம்ம சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணுவோமா ஜே? வேணாமா. ஏன் தெரியுமா? டாடி ஒரு சொந்தக்காரங்க நாளைக்கு வரக்கூடாதுன்னு நீ வேணும்னே போய் சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. இல்லப்பா அதான் யோசிக்கிறான். அகில கரெக்டா சொன்னடா. அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். அவங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலனாலும் என்னதான் சொல்லுவாங்க. சாரிங்க, உண்மையை சொல்லிட்டேன். அப்பா நம்ம வேணா என் ஃப்ரெண்டு ஆரவ் கிட்ட ஐடியா கேட்கலாமா? யாரு? ஆரவா? ஆமா. லாஸ்ட் டைம் அவன் வீட்டுக்கு வரும்போது 2x2 என்னன்னு கேட்டேன். 8ங்கறா. அவ்வளோ அறிவாளி கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல போறியா? ஜே, என்ன வளர்த்துருக்க இவங்க 2 பேரையும்? மக்கு மாதிரி இருக்காங்க. இது லென்த்தா போயிடும் போல இருக்கு. நம்ம சாப்பிட்டு சாவகாசமா யோசிக்க கூடாது. நல்லா பேசல. என் ஐடியா தான். சமைச்சு தொலைறேன். எப்படி? ஆமா, நான் எப்படி சமைப்பேன்? நீங்க சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். இவன் வணக்கம். வணக்கம்ல. வணக்கம் இல்லையா? சல்யூட். சார், நத்திங் சார். Sir, it will be done by the end of the day. சார், ஆமா சார், வந்துரும் சார். இன்னைக்கு வந்துரும் சார். அப்பா எப்போ சாதாரண வேலை இல்லப்பா. படிச்சு வேலைக்கு போய் இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும்னா பா பெரிய விஷயம்ப்பா. இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்பாவோட கஷ்டத்தெல்லாம்.